அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய எனது சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்கிற அடிப்படையில் அவருடைய வழிகாட்டுதல் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு உறவுகளிடத்திலும் ஒவ்வொரு நட்பிடத்திலும் எப்படி நடந்து கொண்டார்கள் அதை நாம் அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உறவினர்கள், அதிலும் குறிப்பாக தன்னுடைய சிறிய தந்தைகள் கொடுக்கக்கூடிய உபதேசங்களை ஏற்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்ஹ் மக்காவின் போது ஒரு உபதேசத்தை செய்கிறார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை, தழுவதற்காக அந்த நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இஸ்லாமி மீது ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் கொஞ்சம் அந்த சமூகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். எனவே அந்த அங்கீகாரம் அவருக்கு இருப்பதை நலவென்று என்ன செய்யறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் இடத்தில் சொன்னாங்க, இன்ன அபா சுஃபியான ரஜுலுன் யுஹிப்பு ஆதல் ஃபக்ர. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த கண்ணியத்தை, இந்த மதிப்பை விரும்பக்கூடிய ஒரு நபராக அபூ சுஃபியான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலவு ஜஅல்த லஹு ஷையன், அவருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அந்தஸ்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று நினைச்சாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து ஆலோசனை சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் மன் தஹல தார் அபி சுஃபியான ஃபஹு ஆமினுன். அப்ப அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பை செய்கிறாங்க, யார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார்களோ அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டவர் என்று என்ன சொல்றாங்க. அதாவது அவர் யாருக்கு அடைக்கலம் கொடுக்கிறாங்களோ, எங்க வீட்டில் இருந்துருங்க என்று யாரை கூப்பிட்டு அழைத்து கொண்டு அவருடைய வீட்டில் தங்க வைக்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் அனைவருமே அந்த ஃபத்ஹ் மக்காவுடைய நாளிலே, மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளில் குற்றவாளிகள் அல்ல, அவருக்கு அபயம் அளிக்கப்படும், அவர்களுக்கு இஸ்லாத்தின் பேரில் எந்த விதமான நடவடிக்கையிலும் அவர்களுக்கு எடுக்கப்படாது என்று இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உத்தரவாதத்தை வழங்குகிறார்கள். இந்த உத்தரவாதம் வழங்குவதற்கான காரணம் என்ன? அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஆலோசனை தான் என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப அதன் அடிப்படையில் தன்னுடைய உறவுகள் அவருக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னால் அதை ஏற்று நடக்கக்கூடியவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று தம்முடைய உறவுகளிடத்தில் ஏதாவது தவறுகள் நேர்ந்து விட்டால், இவ்வளவுதான் தனக்கு வேண்டுமானவராக பிடித்தமானவராக இருந்தாலும் கூட அவர்கள் ஏதாவது தவறு செய்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டு காணாமல் இருக்கவில்லை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ஜின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவருடைய வாகனத்தில் அவருக்கு பின்னால் என்ன செய்றாங்க, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் இளம் வயது சஹாபியாக நபி தொடர் இருந்திருக்கிறார். அப்போ அதனால் என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்க, சந்தேகத்தை கேட்க வருகிறார். அந்த பெண்ணை என்ன செய்றாங்க, அவர் பார்க்கிறார். ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை திருப்பி விடுறாங்க, பார்க்காதே என்று. திரும்பவும் அவர் பார்க்கிறார், திரும்பவும் அவர் திருப்பி விடுகிறார். இப்படி என்ன செய்றாங்க, தன்னுடைய உறவுகளிடத்தில் தவறுகள் ஏற்படுகிற போது அதை சுட்டி காட்டக்கூடியவராக, அதை திருத்தக்கூடியவராக, அதை விட்டு அவர்களை என்ன செய்றாங்க, விளக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தம்முடைய உறவுகளுக்கு மிகவும் இஹ்சானுடையவராக, உறவிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார். பத்ர் போரிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அப்போது அவர்கள் இஸ்லாமியை தழுவவில்லை, அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். அவருடைய ஆடையை பார்க்கிற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடை என்ன செஞ்சிருக்கு, பழுதாய் இருக்கிறது என்பதை பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தன்னுடைய ஆடையை கழட்டி அவருக்கு ஆடையை கொடுக்கிறார். மேலாடை அணிவதற்காக வேண்டி தன்னுடைய ஆடையை கழட்டி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அணியை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப அந்த அளவிற்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இரத்த பந்த உறவுகளிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பஹ்ரைன் என்கிற நாட்டிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்ன செய்றாங்க, செல்வங்கள் வருகிறது. அந்த வந்த செல்வங்கள் மஸ்ஜிதில் ஒன்று கூட்டப்படுகிறது. அதாவது சதக்கா பொருளாக வந்திருக்கிற அந்த செல்வங்கள், அதை என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து எடுத்து என்ன செய்றாங்க, தன்னுடைய உறவுகளுக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றட்டும் என்பதற்கான இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல வராங்க. அவரிடத்துல வந்து என்ன செய்றாங்க, ஏதாவது இருந்தா கொடுங்க என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, என்ன எடுத்துட்டு போக முடியுமோ அந்த சொத்து செல்வத்தை காட்டிவிட்டு எவ்வளவு இருந்து எடுத்துட்டு போக முடியுமோ என்ன செய்யுங்க, எடுத்துட்டு போங்க என்று அடிச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தன்னிறைவர் ஆக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு செல்லட்டும் என்கிற அனுமதியை வழங்கி அவரை கொண்டு போக செல்கிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் தம்முடைய செல்வத்தின் மூலமாகவும் தன்னுடைய உறவுகளை பாதுகாத்து இருக்கிறார்கள், அரவணைத்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டுமானதை கொடுத்து அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உறவாடி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய உறவிடத்தில் என்னெல்லாம் விதத்திலே அவர்கள் உறவு
பாராட்டி இருக்கிறார் என்பதை பாருங்கள். எத்தனை விஷயங்களில் அவரிடத்தில் அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதையெல்லாம் நாம் ஒரு படிப்பனையாக பெற வேண்டும். நம்முடைய உறவுகளிடத்தில் நாம் நினைக்கிறோம் எந்த விஷயங்கள் எல்லாம் பகைத்துக் கொள்கிறோமோ, உறவை நாம் முறித்துக் கொள்கிறோமோ, அது போன்ற விஷயங்களில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகச்சிறந்த முன்மாதிரியை நமக்கு திகழ்ந்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் செய்ததன் மூலமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நினைச்சாங்க அந்த உறவுகளிடத்தில் அவர்கள் அவருடைய உறவுக்குரிய ஹக்குகளை முழுமையாக நிறைவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த முன்மாதிரியை கண்டு கொண்டு வாழுகிற நாம், அறிந்து கொண்டு வாழுகிற நாம் இதே போன்ற ஒரு அணுகுமுறையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய உறவிடத்தும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவேற்றுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.